ஸ்டார்ட். ஒரு பக்கெட்ல சாணி தெளிக்கிறதுக்கு தண்ணியை கரைச்சிட்டு சாணியை இப்படியே தாண்டி வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு எல்லாம் அரைக்கி விட்டுடும். நிறைய பசுமையாக இருந்து சாணி போட்டு பெரிய பெரிய கோலமா போட்டுடுவோம். அப்புறம் சாயங்காலத்துல இந்த 2 பேரையும் விளக்கேற்றி வைப்போம். அந்த 2 பேரை இருக்கு இல்லையா, 2 பேரையும் சாயங்காலம் 2 விளக்கு ஏற்றி வைக்கணும். கொஞ்சம் போது சாயச்சே விளக்கு வச்சிடணும். அது மாதிரி அப்புறம் இங்கே தான் எங்கள் அப்பா எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் படுத்து பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் எங்க அப்பா செத்து போகும்போது இங்கதான் படுக்க வச்சிருந்தா. அம்மா அப்பா இங்கதான் படுக்க இருக்கா. இதெல்லாம் மாறவே இல்லை பாருங்க. கதவு அப்படியே இருக்கா. ஆமா, இதே கதவு, இதே தாப்பா. இவ்வளவு குள்ளமா தான் இருப்பாளா எல்லாருமே? குண்டு தான் வந்தோம். தெரியலையா? எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு பெரிய நிலக்கண்ணாடி இருக்கும். நான் சொன்னேன் வனஜாக்கா, வனஜாக்கா இங்கதான் பாத்துருந்தம்மா பாட்டி பேசுறது வருதா? முழுக்க ஒரே போட்டோஸா இருக்கும். இங்கெல்லாம் கேலண்டர்லாம் இருக்கும். அப்பா வந்து இதெல்லாம் போட்டு காங்கிரஸ் அப்பா, அதனால எங்கள் ஓட்டு காங்கிரஸ்க்கே. நீங்கள் நோட்டீஸ் எங்கள் ஓட்டு காங்கிரஸ்க்கு. காளமாடு 2 காளமாடு இருக்க மாதிரி அந்த சின்னம் போட்டு இப்பதானே கை வந்திருக்கேன். காந்தி பீரியட் தானே பிரேக் கை வந்தது. அதுக்கு முன்னாடி காளமாட்டு சின்னம் என்ன, அந்த காளமாட்டு சின்னத்தில் எங்கள் ஓட்டு காங்கிரஸ்க்கு குட்டை குட்டையாக இங்கே இருக்கும். இங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய கேலண்டர்லாம். அப்புறம் இங்கே பஞ்சாங்கம் மாட்டிருப்போம். எதுனாலும் நாங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து அதெல்லாம் நல்லா பார்ப்போம். பஞ்சாங்கம் இங்கே மாட்டிருக்கோம். இந்த ஸ்க்ரீனே இருக்காது ஆக்சுவலி. கண்ணாடி எல்லாம். அப்புறம் இந்த மித்தத்தில் தான் நான் வந்து 6th ஃபார்ம் படிக்க 5th என்ன இருக்கு படிக்கச்சேன். வெறும் மித்தம் இங்க. வரேன். இன்னைக்கு ஒரு நாள் வரணும். எவ்வளோ ஆஃப்டர் 40 years we have come. இது மித்தம். நான் வந்து கீழே உட்காந்து இதான் எனக்கு டெஸ்க், இது டேபிள். இங்கே தான் உட்காந்து எல்லாரும் வச்சுட்டு எழுதுறது படிக்கிறது எல்லாம் கீழே உட்காந்துப்போம். அப்புறம் வந்து இது முழுக்க நான் வந்து ரைடர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பியர் பாயிண்ட் ரைடர்ஸ் தியரம் எல்லாம் இது முழுக்க இந்த கோட்லேருந்து கோட் சாப்பிட்டு போயிடுச்சு. எல்லாம் இதில் தான் மேக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண. ஏன்னா அப்போல்லாம் பேப்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்க தரையில எழுதுவியா? இங்கேதான் தரையில எழுதுவியா? ஆமாம், தரையில. அப்போல்லாம் சேஃபாக சிமெண்ட் நல்லா பழிச்சுட்டு இருந்தது. இப்போ பாசியாக இருக்குது. மேலெல்லாம் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் இதெல்லாம் போட்டா. இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். ஓப்பனாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஓட்டத்தில் தான் நிறையா நெல்லிக்காய் மூட்டையை கட்டி அதை கொண்டு கொட்டி தண்ணி தெளிச்சு சாக்கெல்லாம் போட்டு வச்சுடுவா. அது நல்லா ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து ஃபங்கஸ் வரும்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு கையால் பிரிக்கினா நெல்லி முள்ளி. அதனால அந்த நெல்லி முள்ளியெல்லாம் எடுத்து காய வச்சு நிறையா வருஷத்துக்கும் வச்சுப்பா. அந்த கொட்டையெல்லாம் ஒரு பானையில் போட்டு தண்ணி கொட்டி வச்சா நெல்லிக்காய் காடி குடிக்க. காடியா? நெல்லிக்காய் காடி காடி அதை தலையில் வச்சுட்டு குளிச்சாக்க ரொம்ப நல்லா இருக்கும். தலைமை ஷாம்பு மாதிரி நல்லா இருக்கும் குளிர்ச்சி தலைக்கு. அப்புறம் இங்கே நிறைய நெல்லெல்லாம் ஒழுத்துவா. செலுத்துல பயிரை ஒழுத்துவா. அப்புறம் உளுந்து இந்த ஓரத்தில் வந்து துவரையெல்லாம் மணக்கிடுவா. மூட்டை முட்டையை துவரையை போட்டு சேப்பு மண்ணில் செம்மண் அதை போட்டு கலந்து வச்சு சாக்கெல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டே இருப்பேன் சாக்கு மேலே. அப்புறம் அதில் முளை வரும். முளையெல்லாம் வந்த அப்புறமா நிழலாக இருக்குச்சு. அது எல்லாத்தையும் நல்லா திராவி விட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச அப்புறமா எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் உடச்சி குத்தி துவரம் பருப்பு. இங்கே தான்
மின்னல அரிசி மூட்டையெல்லாம் அடிச்சுருந்தா பாட்டு இங்கே தான் உட்காந்துட்டு அதெல்லாம் படைப்பாங்க தனியா அதெல்லாம் சமைப்பா அரிசி கொடுப்பா எங்க ஸ்பெஷல் என்னதுப்பா ஒரே ரூம் தான் மொத்தம் லாஃப்ட் இங்க குதிர் இருந்தது இது பாரு இங்க ஒரு மண் குதிர் இருந்தது இங்கதான் ஒரு மண் குதிரை ஒன்று இருந்தது அந்த பக்கம் ஒரு உடன் ஒன்று இருந்தது ஒரு உடன் ஸ்கொயரா இந்த ரெக்டாங்குலரா உடன் இங்கே தான் இருந்தது இல்ல இந்த ஒரு ரெக்டாங்குலர் அந்த மரத்துல ஆனது அங்க வந்து உடந்து இங்க 2 குதிர் இருந்தது இங்க படி அப்புறம் இருந்தது அப்புறம் மாற்றி வச்சாச்சு ஏறி வச்சிருப்பா இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது பார்த்து பலகா போட்டுருக்குன்னா அது வழியா நாங்க ஏறி மேலெல்லாம் போவோம் புளியெல்லாம் மேலே தான் மேல என்ன இருக்கும் ஸ்டோரேஜ் இறந்த பழம் அங்கதான் வத்தல் வடை டின்டினா எல்லாம் அங்கதான் ஸ்டோர் ரூம் ஒப்பி வச்சிருப்பாங்க படி ஏறி போய் அதெல்லாம் பார்ப்போம் அப்புறம் ஒரு தடவை கிச்சன் மாமா வந்து ரொம்ப லேட்டா வந்தா ஆத்தங்கரையில் குடிச்சிட்டு இந்த தூண் இந்த பெரிய பெரிய தூண் கட்டி வச்சுட்டு 2 பின்னாடி கட்டி வச்சுட்டு சந்தனக்கல்ல கீழே வச்சு கிராம்பை நல்லா தேய்ச்சி கண்ணுல போட்டு ஐயோ தொடச்சிக்க முடியல 2 கை கட்டிட்டோம் கிராம்பை போட்டு நாங்களாம் அழறோம் டார்ச்சர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நாங்களாம் அங்க உட்காந்து அழறோம் எங்க அம்மாவுக்கு ஒன்றும் வாய்ஸ் கிடையாது அப்பாவுக்கு பண்றது தான் அப்பா அதுக்கப்புறம் அப்பாக்கே கஷ்டம் கண்ணெல்லாம் செவக்க திருட்டு தனமா பின்னாடி வழியா வந்துட்டா தாத்தாக்கு தெரியாம தாத்தா ராஜன் தாத்தா எனக்கு கல்யாணம் ஆன போது இந்த ரூம்குள்ளதான் எத்தனை பெரிய அரிசி பானை வச்சிருக்காங்க பார்த்துட்டு ஐயோ இது என்னது ஆளை வந்தார் பாரு மாதிரி ஆளை அதுக்குள்ள போட்டு மூடிடலாம் போல இருக்கு அப்படின்னா அந்த மூலையில இவ்வளோ பெரிய அரிசி பானை மாப்பிள்ளை எல்லாம் வந்தா ஸ்பெஷலா பார்த்துருக்கீங்கல்ல என்னது கேமரா உள்ள கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க கமரா அது வந்து கேமரா வந்து அது கேமரா உள்ள நாய் போச்சு காமரா உள்ள உள்ளெல்லாம் கட்ட மாட்டாங்க எல்லாம் வெளிப்படையா கமரா இருக்கு அங்க வேலை காமரா உள்ளு கேட் வாசப்படி மாதிரி காமரா உள்ளு There was no earlier actually earlier. There were only almaris. Now this has been converted into a journal. வேலைக்காரெல்லாம் வந்தா நான் பிராமின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க பிராமின்ஸ் தவிர யாரும் வந்தா இந்த கதவு சாத்து கதவு சாத்துன்பா பக்கத்துல ஐயர் மாமி இருந்தா அவ வந்தா கூட உள்ள போய் விட மாட்டான் அம்மா இல்ல அம்மாவோட சொல்றேன் நான் அந்த காலத்து பద్ధதி அப்படி அவளை கூட உள்ள விட மாட்டாங்க அது மாதிரி அப்புறம் பேச மாட்டாங்க இங்க உட்காந்துட்டு பாட்டிய பசிக்கிறது அப்படின்போம் சீடை முறுக்கு எல்லாம் கொட்டிடுச்சு இங்க வந்து இங்க இது பாருங்க ராதா இங்க வா இங்க ஒரு பலகா போட்டிருந்தோம் அதுல வந்து நிறைய வேத புஸ்தகங்கள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை அது மாதிரிலாம் புக்கெல்லாம் இங்க இருக்கும் அப்புறம் இங்க திருமண் பெட்டி இருக்கும் இந்த மித்தெல்லாம் அப்படியே இருக்குமா முன்னாடி மாதிரி இங்க வந்து இங்க ஒரு கிணறு இருக்குமே சாதாரணமா வசுதா இங்க இருக்க இந்த தூணு இதுலதான் எவ்வளோ பெரிய பானை வச்சு உரி கட்டி இங்க வச்சுடுவா கயிற்ற பாட்டி இங்க உட்காந்து இப்படி தயிர் கடைஞ்சிட்டு இருப்பா தயிர் கடைஞ்சிட்டு இருப்பா பாட்டி இங்கதான் இதை விட பெருசு ஈய பாத்திரம் நிறைய அரிசி உப்புமா பண்ணி இங்க வச்சு இப்படி இவ்வளவு வச்சு மூடி வச்சிருவா அத்தனை பேருக்கும் அரிசி உப்புமா சூப்பரா பெருமாள் உள்ள இங்கதான் பெருமாள் எல்லாம் வச்சிருப்பா இங்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டு பாட்டி இதெல்லாம் இப்படியேதான் இருந்ததா இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் விறகடுப்பு இங்கெல்லாம் இந்த மோட இருந்தது விறகடுப்பு விறகு வச்சுதான் சமையல்லாம் அந்த முத்தத்துக்குள்ள விறகுலாம் இங்க அந்த அடுப்புலாம் வச்சிருந்தா ஸ்மோக்லாம் இங்க வெளில போகும் அதெல்லாம் கருப்பு கருப்பா தான் இருக்கும் இங்க கண்ணு ஜன்னல் இருக்கு பாரு அது வழியா தான் ஸ்மோக் வெளியில அங்க அமுது பாறைன்னு அங்க ஒரு பெரிய பாறை போட்டு அது கீழே பழையதெல்லாம் வைப்பா இந்த இடத்துல இதுக்கு மேல கிருஷ்ணர் இல்ல வெண்ணத்தாழி கிருஷ்ண படம் இருக்கும் இங்க ஆமா கிருஷ்ணர் படம் அங்க இருக்கும் சூப்பரா சாடி கிராம பெட்டி எல்லாம் இருக்கும் அங்க இதுதான் சாத்துமுது அடுப்பு இங்கதான் இங்கதான் சாத்துமுது அடுப்பு ஒரு சின்ன குமுட்டி மாதிரி வச்சு சாத்துமுது அங்கதான் அது ஏன் சாத்துமுது ஏன் தனியா ஒரு கார்னர் அப்படிதான் அதுக்கு தனியா ஒண்ணு வச்சிருப்பா இல்ல 10 படாம அந்த சாத்து படாம சாதம் எல்லாம் 10 இல்லாம பண்றதுக்கு அங்க குமுட்டி 11 அப்புறம் இது பாரு
இதில் வந்து பாட்டியோட பைசா விசா பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு புட்டி சாவி எப்பவும் இடுப்பில் வச்சுப்பா பாட்டி. இதில் எங்கள் சாமான் எல்லாம் செம்பா துவரை உளுந்து பயிறு அது மாதிரி சாமான் எல்லாம் இதில் வச்சுப்பா. அப்புறம் இங்கே வந்து நிறைய மணல் போட்டு ஒரு தொட்டி மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே நிறைய மணல் போட்டு இஞ்சி மஞ்சள் அதெல்லாம் போட்டு இஞ்சி போட்டு இஞ்சி போடுன்னு பேர். இஞ்சி முளைச்சி வரல அது செடியெல்லாம் உள்ள இஞ்சி எல்லாம் போட்டு வைப்பேன். தாத்தா நாங்கள் தாத்தா இடம் இது சாப்பிட்ற இடம் இந்த இடம் தான். இங்கே தான் சாஞ்சின்னு உட்காருவா தாத்தா. தாத்தா இங்கே உட்காந்து சாப்பிடுவா. என்ன எல்லாம் நல்லா சாப்பிடணும். எல்லாம் கூட்டு கரும்பு 2-3 கரும்புது கீரை கூட்டு பச்சடி தொகையல் என்ன காரமாக பச்சை மிளகா போட்டு டெய்லி கல்யாணத்துக்கே போக வேண்டாம்டா, அதெல்லாம் வீட்டுல கல்யாண சாப்பாடு தான். இல்லை கொல்லையில் காயான காய் விளையுமே, இவ்வளோ காய் கொல்லை முழுக்க காய். இந்த கொல்லேருந்து அந்த கோடி வரைக்கும் இங்கே அப்போ மேடையெல்லாம் இங்க அடுப்பு இருக்கும். ஜெயமா பெரியம்மா இங்க உட்காந்துதான் தோசை பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பா. தோசை இட்லி எது எங்க அடுப்பு இருக்கும்? இங்கதான் இருக்கும் அடுப்பு. அங்க ஒரு அடுப்பு இங்க ஒரு அடுப்பு, அது தவிர ஒரு சாத்துமதிக்கு தனியா ஒரு அடுப்பு. இது டிஃபனுக்கு எவ்வளவு ஐட்டம் பண்ணணும்னு. ஏன்னா நான் மனுஷா நிறைய பேர் இல்ல, அதனால கருவேப்பிலை மரம் மூங்கில் அந்த இது பண்ற பாரு ஃபென்சிங், அந்த மாதிரி ஃபென்சிங் தான் இருந்தது. எங்கப்பா? இது ஒரே ஒரு பாகுமரம் தான் சாம்பிளுக்கு இருக்கு. இந்த மாதிரி தோப்பே இருந்திருக்கு. இது ரொம்ப குட்டி. அப்புறம்னா அது எனக்கு தெரியுது. இந்த தென்னை மரத்துக்கு முக்கால் உயரம் இருக்கும் பார்க்க மரம்லாம். இங்க எல்லாம் ஃபுல்லும் தென்னை அவரை புடலங்காய் துவரை இது மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் இந்த சைடுல வந்து நம்ம மாடு கட்டி வச்சிருப்போம். இந்த சைடு என்ன வசு, இந்த சைடு மாடு கட்டி வச்சிருப்போம் பின்னாடி. இதுக்கு பின்னாடி மாட்டுக்கொட்டா இருந்தது. மாட்டுக்கொட்டை அது வரைக்கும் பாரு. இப்போ இதுல செப்டிக் டேங்க் கட்டிட்டா. முன்னாடி செப்டிக் டேங்க்லாம் கிடையாது. பாத்ரூம் எங்கடா இருக்கு? இந்த பக்கமா பாத்ரூம் ராதா? இந்த கிணறுலாம் இப்படியே தான் இருந்ததாப்பா? நீ அங்கேருந்து வந்து அது பாத்ரூம். இந்த கிணறுலாம் இப்படியே தான் இருந்ததா? அது வந்து டைரக்டா அப்படி வரலாம். கிணறு இருந்தது அப்பயே. ஐயோ ரோசோ பாரா ஃபுல்லு. இப்போ வந்திருக்கும் தண்ணி மழைனால. நல்ல டெப்த் இருக்கும் இது. இதுக்குள்ளலாம் இறங்குவீங்களா? பக்கெட் உள்ள போகும், குடம் உள்ள போகும், உள்ள மூழ்கி போய் எடுத்துன்னு வருவோம். அப்போ இங்கே பாரு. அது மேல கால் அம்மா தண்ணி போறேன். ஜாலியா இருக்கு. கருவேப்பிலை பறிச்சுக்கோ. கருவேப்பிலை அப்போ மா பாத்துமா ஆசைக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி தண்ணி கொண்டு வரணும். கருவேப்பிலை பாரு ஜோரா இருக்கு. சும்மா ஆசைக்கு அம்மா உனக்கு இடுப்பு வலிக்க போறதுமா? ஒன்றும் வலிக்காதுடி. வேணாம் தண்ணி நாங்க எல்லாம் அங்க வாசப்படுறது கூட கிணறு இருந்தது. அதுக்காக வசு எப்படி நல்ல தெளிவா இருக்கு வர தண்ணி. ஐயோ கிரவுண்ட் வாட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம் பாருங்க. அக்கா எவ்வளவு கிட்டக்க இருக்கு பாருங்களேன். தண்ணி பாருங்களேன் அக்கா. வாட்டர் வடிச்சு சமையலுக்கு எல்லாம் இது அந்த சைடுல ஒரு கிணறு கிரவுண்ட் வாட்டரா? அது செடிக்கு இறக்கிறதுக்கு போறதுக்கு தூரமா குளிக்கிறதுக்கு அப்பா இந்த பக்கம் மாடெல்லாம் நிக்கிறதுப்பா. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அப்படி தோச்சி அம்மா இது மேலலாம் கால் வச்சு ஏற மாட்டியாமா? கல்யாணம் நல்லபடியா ஆச்சு, எல்லாம் பண்ணினோம். இன்னைக்கு காத்தால நாங்க கல்யாணம் பார்த்துட்டு கோவிந்தபுரம் போயிட்டு வந்தோம். செப்டிக் டேங்க் மேல ஏறி நிக்கிறீங்க. ஆமா, வந்துட்டு திருப்பியும் சாப்பிட்டு வரும்போது நாங்க வெறுங்கால பாதிரி நீ போயிட்டு வர. என்னதுப்பா என்னப்பா இருக்காங்க? இங்கேருந்து இந்த வெள்ளிலேருந்து தண்ணி எடுத்து தான் நாங்கள் தோட்டத்துக்கெல்லாம் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி அந்த குளத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லா இதுவா எடுத்தா? இது இப்போ ஃபுல்லாக துண்டு போச்சு. என்ன இட் ஹஸ் காட் க்ளோஸ்டு அண்ட் ஃபில்டு. ஐ திங்க் தட் இஸ் வை செடி மரம் கொடையெல்லாம் வந்துட்டு பாருங்க. அந்த அந்த இது எதுக்கு? எதுமா அந்த வெள்ளை எதுக்கு? இந்த வெள்ளை வந்து கார்டன். இந்த வெள்ளை கார்டனிங்க்கு. இந்த வெள்ளில் வந்து அடிக்கடி தண்ணி நல்லா இருக்காது அண்ட் இட் வில் கோ டவுன் வெரி ஃபாஸ்ட். அதுதான் நமக்கு குடிக்கிற தண்ணி சமையலுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். குளிக்க இந்த இடம் ஃபுல்லா உங்களோட தான் இருந்ததா? மொத்தம் ஸோ இங்கே மாட்டுக்கொட்டா இருந்தது. இந்த இடத்துக்கு பின்னாடி மாட்டுக்கொட்டா இருந்தது. இந்த மாட்டுக்கொட்டா எல்லாம் இப்போ போயிடுது, ஒன்றுமே இல்லை. இந்த இடம்லாம் எங்கள் பக்கத்தில் குடிசை இதெல்லாமே ஃபுல்லாக நம்மளுது தான். அது கடைசி வரைக்கும் நம்மளுது தான். நாங்கள் போகலாம், அந்த கடைசி வரைக்கும் போகலாம் வசூ. அந்த குளம் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம்.